வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஹாண்டட் பிளேசஸை சுற்றி பார்க்க டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹாண்டட் ஹவுஸை பற்றின ஒரு க்ரீப்பி பாஸ்டா ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஆர்ச்சிட்ஸ் மேன்ஷன் ஹாப்ஸ்ன்ற ஒரு டவுன்ல இருந்த ஒரு பெரிய மாளிகை. அது 200 வருஷம் பழமையான அந்த மாளிகை அந்த டவுனுக்கே ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த மாளிகை அவ்வளோ பிரபலமடைய அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருந்தது. அதுதான் அந்த மாளிகையில் நடப்பதா சொல்லப்படுற பேரானார்மலான விஷயங்கள். பல வருடங்களுக்கு முன்னாடியே அந்த மாளிகையில வாழ்ந்து வந்த அந்த மாளிகைக்கு சொந்தக்காரர் அந்த மாளிகையை விட்டு பேய் பயத்தினாலேயே வெளியேறி வேற ஒரு வீடு கட்டிட்டு அங்க தங்க ஆரம்பிச்சிட்டாராம். அதுக்கப்புறம் ரொம்ப வருடங்கள் பூட்டியே வைக்கப்பட்டிருந்த அந்த மாளிகையை ஒரு கட்டத்துக்கு மேல திறந்து அதை ரெனோவேட் பண்ணி ஹாண்டட் டூருக்காக ஓபன் பண்ணி வச்சாங்க. இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். ஒரு மாளிகைக்கு ஒரு ஹாண்டடான பாஸ்ட் இருந்து அதுல தொடர்ச்சியா அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடந்துட்டே வந்து அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இல்லாம ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் நிலையில அங்க இந்த மாதிரியான ஹாண்டட் டூர்ஸுக்கான ஃபெசிலிட்டியை ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஹாண்டட் டூர்ல அந்த மாளிகையோட ஹிஸ்டரி என்ன, அங்க என்னென்ன மாதிரியான பேரானார்மலான விஷயங்கள் எல்லாம் நடந்தது, கடைசியா அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் யாரு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இப்போ அந்த மாளிகைக்கு சொந்தக்காரங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் அந்த வீட்டை சுத்தி காட்டிட்டு விவரிச்சுட்டு வருவாங்க. அண்ட் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒவ்வொரு டூர்லயும் ஒரு 10-20 பேராவது கேதர் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நிறையவே இடங்கள் இருக்கு. அதுல ஒரு இடம் தான் இந்த ஆர்ச்சிட்ஸ் மேன்ஷன். ஒவ்வொரு வீக் எண்டுலையும் இந்த மேன்ஷன்ல ஹாண்டட் டூர்ன்றது நடத்தப்பட்டு வந்திருக்கு. ஒவ்வொரு டூர்லையும் எப்படியும் ஒரு 20 பேராச்சு கேதர் ஆகிடுவாங்க. ஒரு டூர் கைட் அங்க வர்ற எல்லாத்துக்கும் அந்த இடத்தோட வரலாற்றை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாரு. அதே மாதிரி ஒரு சாட்டர்டே ஈவினிங் அந்த மாளிகையை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு 20 பேருக்கு மேல கேதர் ஆகியிருக்காங்க. அப்போ ஈவினிங் 4 மணி வாக்குல அந்த டூர் ஆரம்பமாயிருக்கு. வந்த கெஸ்ட் எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போன அந்த டூர் கைட் அந்த மாளிகையை பத்தின வரலாறை சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்படி அந்த மாளிகைக்கு சொல்லப்பட்ட வரலாறு என்னவா இருந்ததுன்னா, இந்த மாளிகைய 1700களோட இறுதி ஆண்டுகள்ல ஆரம்பிச்சு 1800களோட ஆரம்ப ஆண்டுகள்ல கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த மாளிகையை கட்டின ஸ்டீவ் ஆர்ச்சிட் அவர் உயிரோடு இருந்த சமயத்துல அந்த பகுதியில ஒரு பெரிய பணக்காரராகவும் இருந்திருக்காரு. இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு போய் பல்வேறு பிசினஸ பண்ணி நிறையவே சொத்துக்களை சேர்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழலான்னு சொல்லிட்டு தான் ஹாப்சன் டவுன்ல ஒரு பெரிய இடத்தை வாங்கி அங்க இந்த மாளிகையை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. மாளிகையை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 1800களோட ஆரம்பத்துல தன்னோட பெரிய குடும்பத்தோட இங்க வந்து செட்டில் ஆகி இருக்காரு. பெரிய குடும்பம்னா இவருக்கு பிறந்த பசங்கன்னு மட்டும் இல்ல, இவங்களோட தங்கச்சி ஃபேமிலியும் இவங்களோடய தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. சோ அவங்களும் இந்த மாளிகைக்குள்ள மூவின் ஆகுறாங்க. அவங்க இந்த மாளிகைக்கு வந்து தங்க ஆரம்பிச்ச புதுசுல பெருசா எந்த பிரச்சனையும் ஏற்படல. சில மாதங்கள்லயே ஸ்டீவ் அந்த டவுன்லயே வேற ஒரு பெரிய இடத்தை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஸ்பின்னிங் மில்ல ஆரம்பிக்கலான்ற ஒரு ஐடியாவிலையும் இருந்திருக்காரு. அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த மாளிகையில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல முதல் பிரச்சனை ஸ்டீவோட கடைசி பொண்ணுகிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கு. நல்லா துருன்னு ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு ஒரு மர்மமான காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானா. ஸ்டீவும் அந்த சமயத்துல இருந்த டாப் டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து பார்த்திருக்காரு. ஆனா யாருக்குமே அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்றத கண்டுபிடிக்கவே முடியல. நாளுக்கு நாள் அந்த குழந்தையோட உடல்நிலை மோசமாகிட்டே வந்திருக்கு. ஒரு 6 மாசத்திலேயே அந்த குழந்தை பரிதாபமா இறந்து போச்சு. இது அந்த மாளிகையில நடந்த முதல் நிகழ்வு. இது நடந்த சில மாதங்கள்லயே ஸ்டீவ் ஆசாசையா வளர்த்த ஒரு குதிரையோட கால் உடைஞ்சு போயிருக்கு. வேற வழி இல்லாம அதை சுட்டு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இத ஸ்டீவ்னால தாங்கிக்கவே முடியல. இந்த நேரத்துல அவரோட தொழிலையும் ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இவர் நேரடியா சில பிசினஸ் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி பல நிறுவனங்கள்ல ஒரு பார்ட்னராகவும் இருந்திருக்காரு. அந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் தொடர்ச்சியா நஷ்டத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. இதனால ஸ்டீவோட சொத்து மதிப்பு சில மாதங்கள்லயே அப்படியே பாதியா குறைஞ்சு போயிருக்கு. இது என்னன்னு கவனிக்கிறதுக்காக ஸ்டீவ் உடனடியா நகரத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ ஸ்டீவும் அவரோட தங்கச்சி ஹஸ்பண்டும் சேர்ந்து நகரத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ 2 பேருமே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நியூயார்க்குக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு அங்க ஏற்பட்டிருந்த பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சுட்டு திரும்பி வந்துட்டு இருந்த வழியில எதிர்பாராத விதமா அவங்க கொள்ளையர்களால தாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நடந்த ஒரு கைகலப்புல ஸ்டீவோட தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு எதிர்பாராத விதமா அவரோட வயிற்று பகுதியில குண்டடிபட்டுருது.
இதனால அவர் படுத்த படுக்கையானாரு. அடுத்த சில மாதங்கள்லயே அவரும் இறந்தே போனாராம். கணவன் இறந்து போனதை தாங்கிக்க முடியாத ஸ்டீவோட தங்கச்சி மறுபடியும் இங்கிலாந்துக்கே திரும்பி போயிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பிரச்சனையாவே இருக்கவும் தன்னோட நண்பர்கள் கிட்ட இத பத்தியெல்லாம் சொல்லி ஸ்டீவ் வருத்தப்பட்டிருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர், நீ அந்த புது மாளிகைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுது, கவனிச்சியான்னு கேட்டிருக்காரு. இத அது வரைக்குமே ஸ்டீவ் கவனிக்கவே கிடையாது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. ஆனாலும் அவர் ஒரு அரை மனசாவே தான் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. வீட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறமா தன்னோட மனைவி கிட்ட இத பத்தி பேசியிருக்காரு. ஏற்கனவே குழந்தை இறந்து போன துக்கத்துல இருந்தவங்க இதை கேட்டு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்குமே தொடர்ச்சியா நடந்து வந்த மிஸ்டீரியஸான விஷயங்களை பத்தி கவனிக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அங்க ஒர்க் பண்ணவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்போதான் அவங்களோட ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஆர்ச்சிட் ஃபேமிலி ஒரு வசதியான ஃபேமிலியா இருந்ததால அவங்க வேலைக்கு பல்வேறு நபர்களை வச்சிருந்தாங்க. அவங்க தங்குவதற்கும் அந்த மாளிகைக்குள்ளேயே வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே அந்த வீட்ல ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருந்தது. ஆனா அது எதுவுமே நல்ல விதத்துல கிடையாது. அதுவும் குறிப்பா ராத்திரி நேரங்கள்ல அந்த மாளிகையில மர்ம உருவங்கள் நடமாடிட்டு இருப்பதை தாங்கள் பார்த்ததாவும் சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி அந்த மாளிகைக்குள்ளேயும் ஃப்ரெஷ்ஷா சமைச்ச ஒரு உணவுப் பொருள் ரொம்ப சீக்கிரத்துல கெட்டு போவது, ஒரு இடத்துல வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லாம வேற வேற இடங்கள்ல இருப்பது, திடீர்னு அந்த வீட்டுல இருந்து வீசக்கூடிய ஒரு விதமான துர்நாற்றம்னு பல விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருப்பதா ஸ்டீவோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க அங்க வேலை செஞ்சவங்க எல்லாருமே. அப்போதான் அவங்களுக்குமே ஒருவேளை இந்த வீட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்திருக்கு. இதை பத்தி தன்னோட கணவர்கிட்டையும் சொல்லி இருக்காங்க. அவரும் இதையெல்லாம் கேட்டுட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாராம். அந்த சமயத்துல அவங்க போயிட்டு இருந்த சர்ச்சோட ஃபாதரை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டை பிளஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஸ்பிரிச்சுவலி அந்த வீட்டை கிளென்ஸ் பண்றது மாதிரியான நிறையவே விஷயங்களை நம்பி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டீவும் அவரோட ஃபேமிலியும். ஆனா எதுவுமே சரியான மாதிரியே தெரியல. மறுபடியும் அந்த பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே தான் இருந்தது. இதனால அந்த வீட்டுல வேலை செஞ்சவங்கள நிறைய பேர் அந்த வேலையே வேணான்னு விட்டுட்டு போன நிகழ்வுகளும் நடக்க ஆரம்பிச்சுது. இந்த டைம்ல எல்லாம் ஸ்டீவுமே அந்த மாளிகையை விட்டு வெளியே போயிடலாமேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் ஒரு கடைசி முயற்சியா ஒரு செவ்விந்திய மந்திரவாதியை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர் அவங்களோட முறைப்படி சில சடங்குகளையும் அந்த வீட்டுல நடத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த வீட்டுல இருக்க வேணாம்னு உடனடியா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, இந்த வீட்டை தயவு செஞ்சு பூட்டி வச்சிருங்கன்னு சொன்னாராம். இதை கேட்ட ஸ்டீவுக்கு முதல்ல ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாளிகையை அவர் பார்த்து ரொம்ப செலவு பண்ணி கட்டி இருந்தாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க இந்த வீட்டை விட்டு போக சொல்றீங்கன்னு கேட்டிருக்காரு ஸ்டீவ். அதுக்கு அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வீடு கட்டப்படுவதற்கு முன்னாடி இங்க சாத்தான் வழிபாடு வரை நடந்திருக்கு. இங்க நிறையவே நரபலிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த வீட்டுல உங்களால தங்க முடியாது. நீங்க உயிரோட இருக்கணும்னா இந்த வீட்டை விட்டு வெளியேறிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாராம். இதை கேட்டு பயந்து போன அந்த ஃபேமிலி அவங்க ஃபேக்டரி ஆரம்பிக்க வச்சிருந்த இடத்துல ஒரு புது வீடை ஒரு 6 மாசத்துக்குள்ள கட்டிட்டு அங்க இருந்து உடனடியா வெளியே போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த மாளிகை பூட்டப்பட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாளிகையை ரெனோவேட் பண்ணி அங்க மறுபடியும் போய் தங்க பார்த்திருக்காங்க. ஆனா திரும்பவும் அதே பிரச்சனை ஏற்பட்டு அவங்களும் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாளிகையில யாருமே தங்கினது கிடையாதுன்னு இப்போ இங்க ஹாண்டட் டூரை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு டூர் கைட் வந்த கெஸ்ட் எல்லாத்துக்கும் அங்க நடந்த விஷயங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அப்பதான் அங்க கெஸ்ட்ல சிலர் குழப்பமா அந்த டூர் கைடையே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கவனிச்ச அந்த டூர் கைட் என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. அப்போ அவங்கள ஒருத்தர், இங்க யாரும் தங்கலையா? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை அந்த ஹால்வேல கிராஸ் பண்ணி போனதை நாங்க பார்த்தோமேன்னு கேட்டிருக்காரு அந்த கெஸ்ட். அவர் சொன்னதுக்கு சிலர் ஆமான்ற மாதிரி தலையசச்சும் இருக்காங்க. இதை கேட்டதும் டூர் கைடு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. சரி, யாரோ நமக்கு தெரியாம உள்ள பூந்துட்டாங்களோன்னு நினைச்சிட்டு எந்த பக்கமா போறத பாத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க அங்க வந்த கெஸ்ட் கிட்ட. உடனே வந்த வழியிலேயே அவங்க திருப்பி கூட்டிட்டு போய் இந்த வழியா போறதை தான் நாங்க பார்த்தோம்னு சொல்லியிருக்காங்க வந்த கெஸ்ட்ல சிலர். அவங்க காட்டின வழியை பார்த்து உண்மையாவே அவங்க மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த வழியில ஒரே ஒரு ரூமை தவிர வேற எதுவுமே கிடையாது, வெறும் சுவர் மட்டும்தான் இருந்திருக்கு. உடனடியா அந்த ரூம்குள்ள போய் பார்த்திருக்காங்க. ஆனா அந்த ரூம்குள்ள யாருமே இல்ல. இதை பார்த்ததும் டூரை அதோட நிறுத்திட்டு அங்க வந்திருந்த எல்லாத்தையும் உடனடியா வெளியே போக சொல்லியிருக்காங்க அந்த டூர் கைட். வெளியே போக சொன்னது மட்டும் இல்லாம இவங்களும் வேக வேகமா வெளியே வந்து அந்த மாளிகையோட எஞ்சி இருந்த ஓனருக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணவங்க ரொம்பவே கோபமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி என்ன பேசினாங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே என்ன வர சொன்னீங்க, இப்போ திரும்பியும் அது ஆரம்பிச்சிருச்சு போல, என்னால இனிமே இங்க வேலை செய்ய முடியாது, தயவு செஞ்சு என்ன ஆளை விட்டுருங்கன்னு கோபமா போனை கட் பண்ணியிருக்காங்க. போனை கட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட காரை எடுத்துட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்பியும் போயிருக்காங்க.
அந்த டூர் கைட் பேசுனதை கேட்டு மிச்சம் இருந்த கெஸ்டும் வேக வேகமா அவங்களோட காரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க. ஆனா இவங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இருந்தது. என்னன்னா, அங்க வேலை செய்ய பயந்துகிட்டு அங்க இருந்து வெளியேறின 9வது டூர் கைட் அவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.